ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, நீ எதை பற்றி யோசிக்காம இந்த குங்குமத்தை எதற்காக தொட சொன்னேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் நிறைய தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளுமா வந்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருந்த. அதனால தான் உன் வாழ்வில் இருக்கும் எல்லா சிக்கல்களையும் நீ எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்வதற்காகவே என் குங்குமத்தை தொட சொன்னேன். என் குங்குமத்தை தொட்ட உன் கைகளிலேயே உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்த்தது போல வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலைனாலும் அதுக்காக நீ சலிப்படையவோ வெறுப்படையவோ வேணாம். வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே சரியாகும்படி நான் நிச்சயமாக அற்புதம் செய்வேன். உன்னை சுற்றி உள்ளவங்க நீ நினைச்சதற்கு மாறாக எதையாவது செய்யும் போதும் முன்னுக்கு பின் முரணாய் மாறுபட்டு நடக்கும் போதும் நீ சோர்ந்து போகக்கூடாது. உனக்கு தடையாக எது இருந்தாலும் யார் இருந்தாலும் அத்தனையையும் சரி செஞ்சு உனக்கான விஷயங்களை நீ நினைச்சது போலவே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர இப்போது நானே உனக்கு துணையாக வந்துட்டேன் அல்லவா? நீ வைராகியத்தோடு இருக்கும்போது, தைரியத்தோடு இருக்கும்போது நீ நினச்ச எல்லாத்தையுமே நல்லபடியாக உனக்கு துணையாக இருந்து நான் முடிச்சு தருவேன். நீ எப்போதும் தைரியமாக என் மேலே பக்தியோட நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். உனக்கு எப்போது என்ன தேவையோ அது அனைத்தையும் உரிய நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் என்னுடைய இந்த குங்குமத்தை தொட சொன்னேன். மனசார நம்பிக்கையோடு என் குங்குமத்தை தொட்டவும் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. இன்னைக்கு உன் மனசில் நீ என்ன நினைக்கிறியோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். என் குங்குமத்தை தொட்ட உன் கைகளில் நாளைக்கே பல பெரிய முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் முழுவதுமாக ஒப்படைக்க போகிறேன். எப்போதுமே நீ நேர்மறை சிந்தனையோடு எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்யும்போது உனக்கான முன்னேற்றத்தை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. உன் லட்சிய கனவுகளை எல்லாம் நீ அடைவது போல கற்பனை செய். நீ கண்ட கனவுகளை எல்லாம் நான் முழு மனசா முழு மூச்சா உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிடுறேன். நீ எந்த விஷயத்தை யோசிக்கிறியோ அதை முழு மனசோட மூழ்கி கவனமாக செயல்படுத்தும் போது, அதுவும் நேர்மறை எண்ணங்களோட வைராகியமாக வேலை செய்யும் போது உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் சிறப்பாகவே நடத்தி முடிப்பேன். நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி என்னுடைய ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்குது என் செல்லமே. உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் முடிவை கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா நான் தயாராக தான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இனிமே நீ பயப்படவோ மனம் தளரவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. என் அருள் என்பது இனி என்றும் என்றென்றும் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. நீ முயற்சி செஞ்ச எல்லா காரியங்களையும் இப்போது உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக தான் என் நெற்றி வைக்கக்கூடிய இந்த குங்குமத்தை தொட சொன்னேன். வராகியம்மான்னு கூப்பிட்ட உனக்காகவே என் கருணை முழுவதையும் கொடுத்து உன்னை அரவணைக்க வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கை என்பது ஒளிமயமாக மாறப்போகுது. இந்த உலகத்திலேயே விலை மதிப்பும் இல்லை பொக்கிஷம்னா நீ சேர்த்து வைக்கிற காசு பணமோ பொண்ணோ பொருளோ சொந்த வீடோ நகையோ கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் உன் அரவணைச்சு உன் கூட கைகோத்துக்கிட்டு உன் கூடவே பயணிக்கக்கூடிய உன்னுடைய துணை தான். அதனால தான் உன் துணை உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்களா உன்னை அனுசரித்து நடக்கக்கூடியவங்களாக நான் மாற்ற வைக்க போகிறேன். இத்தனை நாள் உன் துணை எப்படி வேணும்னா இருந்திருக்கலாம். இனிமே அவங்க உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன் கூடவே இருந்து உனக்கு அனுசரணையாக நடந்துக்கிட்டு உனக்கும் நல்லவங்களாக இருந்துக்கிட்டு அவங்களும் நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. இனி உன்னை புரிஞ்சுக்காதவங்க எல்லாமே தானாக தெளிவாக உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். நீ எப்போதும் யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக்காத. எல்லாருமே நீ சந்திக்கிற வழிபோக்கர்கள் தான். வாழ்க்கை பாதையில் உனக்கு துணையாக நீ மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. நீயும் உன்னுடைய துணையும் தான் காலகாலத்துக்கும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்க போகிறவங்க. மற்ற மனிதர்கள் எல்லாமே மூன்றாவது நண்பர்கள் தான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க உன்னை விட்டு விலகி போயிடுவாங்கன்றத எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ.
அதே நேரத்தில் உன்னை ஏளனமாக பார்த்து சிரிச்சவங்க முன்னிலையில் நீ மிகப்பெரிய கம்பு கொடியாய் உயர்ந்து நிற்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. மற்றவங்களையே பெருசாக யோசிச்சு யார் என்ன நினைப்பாங்களோ யார் என்ன சொல்லுவாங்களோன்னு இனிமே நீ கவலைப்படவே கூடாது என் செல்லமே. உன்னை தாங்கும் கம்பாக நான் இருந்து என் உயிருக்கு உயிரான உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சு கொடுக்க முடிவெடுத்துட்டேன். என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்போதுமே உனக்கு இருக்கு. அதனால தான் இப்போது சீக்கிரமே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல வழியை காட்டுவதற்காக என்கிட்ட இருக்க அனைத்தையும் உனக்கு தருவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையும் உன்னுடைய தடங்களும்களான விஷயமும் எதுவுமே நீண்ட காலம் நீடிக்காது. எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் நானே நடத்தி கொடுக்க வந்துட்டேன். இனிமே நீ துணிஞ்சு தைரியமாக முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவது உறுதியாகி விட்டது என் செல்லமே. என் குங்குமத்தை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையே வளமானதாக மாறப்போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலச்சி இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்படவே வேணாம். இந்த வராகி அம்மாவை நீ மனசார நினச்சி வழிபட்டு வணங்கினா போதும். உன்னுடைய கண்ணீருக்கும் உன்னுடைய இந்த கதிக்கும் காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள ஒரு வழி பண்ணிடுறேன். உன் பிரார்த்தனை எதுவுமே வீண் போகாது என் செல்லமே. நீ எதிர்கொண்ட எல்லா துன்பங்களுக்கும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறேன். இனிமே என் அருளால் எல்லா தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். புதுசாக பல வாய்ப்புகளை உனக்காகவே நான் கொடுக்க போகிறேன். வெற்றி உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் உட்கார போகுது. பயமும் வேணாம், இனிமே நீ தளரவும் வேணாம். வராகி அம்மான்னு மனசார என்னை கூப்பிட்டினா என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்கும். இனிமே பாரு, உன் வாழ்க்கையே ஒளிமயமானதாக மலரப்போகுது. வாழ்க்கையில் நிலையானதுன்னா அது அன்பும் பாசமும் அக்கறையும் மட்டும்தான். அதனால தான் நீ எப்போதுமே எல்லார்கிட்டையும் அன்போடும் பாசத்தோடும் நடந்துக்கோன்னு சொல்கிறேன். அதுதான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துது. நீ எல்லார் மீதும் அன்பா பாசத்தோட என் மீதும் பக்தியோட பாசத்தோடு இருந்ததால தான் நானே உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். உன்னுடைய மகிழ்ச்சிங்கிறது நீ இருக்கிற இடத்த பொறுத்து கிடையாது, உன் கூட சேர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்து தாங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை நல்லெண்ணம் கொண்டவங்களாகவும் நேர்மையான எண்ணம் கொண்டவங்களாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளெல்லாம் நீங்கி இனிமே அடுத்தடுத்து நீ வெற்றியை எட்டி பிடிக்க போகிற. இனிமே நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு பேரும் புகழும் சந்தோஷமும் சிறப்பும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குமேன் செல்லமே. உன்னுடைய ஆன்மாவுக்கு கடைசி பிறவியாக தான் இந்த பிறவியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் நீ சந்தித்த சோதனைகளும் துன்பங்களும் எல்லாமே முழுவதுமாக உன்னை விட்டு விலகி போய் எல்லா நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நீ அனுபவிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துடுச்சு. நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? உன்னுடைய கவலைகளையும் வலியையும் வந்த இடம் தெரியாமல் நான் மறைஞ்சு போக செய்கிறேன். நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக இருக்கணும். ஏழ்மையும் வறுமையும் வந்தால் கூட நேர்மையாக இருக்கணுன்ற எண்ணத்தை விட்டுறக்கூடாது. எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை பொறுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய். தோல்வி அடைஞ்சாலும் கூட விடாமுயற்சியோட வேலை செஞ்சு அடுத்து வெற்றி பெற பழகு. வறுமையிலும் கஷ்ட காலத்திலும் இருக்கிறத அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த எண்ணம் இருந்தா நானே உனக்கு துணையாக வந்து நின்று நீ நினச்ச காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். துன்பத்திலும் கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் வரும்போது நீ துணிவோட தைரியமான ஆளாக இருக்கணும். எவ்வளவு செல்வம் வந்து சேர்ந்தாலும் நீ எளிமையாக இருக்கணும். பதவியே உனக்கு பெருசாக வந்து சேர்ந்தாலும் நீ மற்றவங்களையும் உனக்கு கீழே இருக்கிறவங்களையும் பணிவோட பழக வச்சுக்கணுமேன் செல்லமே. இப்படி ஏழ்மையிலும் நேர்மையாக, கோபத்திலும் பொறுமையாக, தோல்வியிலும் விடாமுயற்சியோட, வறுமையிலும் உதவி செய்யும் மனசோட, துன்பத்திலும் துணிவு கொண்டு
செல்வத்திலும் எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு பதவியிலும் பேரும் புகழும் கிடைச்சாலும் பணிவோடு நடந்துக்கிட்டீனா அதன் மூலமாக உன் வாழ்க்கை உயர்ந்து உச்சத்தை தொடும். உன்னை நான் கண்ணீர் வடிக்க வைக்கிறேன், கவலைப்பட வைக்கிறேன்னு நினச்சி வருந்தாதே. கூடிய சீக்கிரம் உனக்கு தேவையானது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும்படி நான் அற்புதம் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் அழகான அற்புதமான சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீ சந்தோஷமாக இல்லை, சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சதால தான் நீ உன்னுடைய சந்தோஷத்தை பெறும் வகையில் உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுக்குற விதத்தில் என் குங்குமத்தை தொட சொன்னேன். எப்போவுமே மற்றவங்க எல்லாம் உன்னை தானாக சரியாக புரிஞ்சுக்கணுமே தவிர நீயா போய் மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுத்து உன்னை புரிய வச்சுக்கிட்டினா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அடுத்தவர்களுக்கு விளக்கம் கொடுத்து அவங்கள உன் கூடவே வச்சுக்கிட்டினா அந்த உறவுகளுக்கு ஆயுள் மிக குறைவுதான். அப்படிப்பட்ட உறவும் நம்பிக்கையும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்காம மறுபடியும் விலகி போயிடுவாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு நீ யாருங்கிறத விளக்கி சொல்லி உன் கூட வச்சுக்காத. அதுக்கு பதிலாக உன்னை புரியாதவங்க பிரிஞ்சு போனால் போகட்டும்னு விட்டுடு. அவங்க தானாகவே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரக்கூடிய காலம் நிச்சயமாக வரும் என் செல்லமே. உனக்கு வேணுங்கிறவங்க வேணாதவங்க, உனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு நீ எந்த பாரபட்சமும் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழக ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையில் வேதனைகள் என்பதே இருக்காது. உலகத்தில் எல்லாருமே உனக்கு பிடிச்சவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே உனக்கு பிடிக்காதவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. யார் எப்படி இருந்தாலும் நீ அதை கருத்தில் எடுத்துக்க வேணாம். யார் உன்கிட்ட என்ன சொன்னாலும், யார் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அளவோட பழகு. அப்படி பழகும்போது யாருமே உனக்கு எதிரியாகவும் மாற மாட்டாங்க, உன் வாழ்க்கையிலையும் எந்த வேதனைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்க மாட்டாங்க என் செல்லமே. என் மேலே நீ வச்சிருக்க பக்திக்கு பரிசாக தான் இந்த வராகி அம்மா வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கேன். இத்தனை நாட்களாக நீ நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டதெல்லாம் போதும். வாழ்க்கை உனக்கு எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் அதே அளவுக்கு அத்தனையும் சரி செய்வதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கூட நான் உனக்கு கொடுப்பேன். இப்போது இழந்ததையும் நடந்ததையும் நினச்சி கவலைப்படாத. இனி நடக்க போகிறதும் உனக்கு கிடைக்க போகிறதும் எல்லாம் சிறப்பாக இருக்கும்படி ஒவ்வொரு நொடியும் இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்க போகிறேன். உனக்கான வாழ்வுங்கிறது உனக்கு நல்லதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு இந்த பிறப்பையே நான் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த பிறவியில் நீ காரணமில்லாமல் வருத்தப்படுவதற்கு நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. எது நடந்தால் நீ சந்தோஷப்படுவ, எது உனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும்னு எல்லாமே எனக்கு தெரியும். இப்போது உனக்கான நல்லது நடப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு. நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களையும் சில பேருடைய அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கேட்க தான் செய்வ. ஆனால் அர்த்தம் இல்லாத பேச்சுக்களை 1000 பேர் பேசினாலும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் நீ தைரியமாக அத்தனையையும் கடந்து வா. இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன்.